ஒரு அல்லக்கையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப அந்த வெப்பன் டீலரோட தகவல் தெரிஞ்சதால டைரக்டா அவனோட காருக்குள்ள இருக்க கேமராவையே ஹேக் பண்ணி, இந்த பாரு, நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சதுக்கான காரணம் எனக்கு ஜீரோ எங்க இருக்காங்கிற தகவல் தேவை. அப்புறம் உனக்கு எதிரியான கேங்ஸ்டர் அந்த மார்ட்டோவை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொன்ன. அதே டைம்ல நீ தேடக்கூடிய 2வது ஆளு அவன் ஒரு உளவாளியா உன் பக்கத்துலயே தான் இருக்கான். கவலைப்படாத, அந்த ஜீரோவோட கதையை முடிச்சிட்டு நானே உனக்கு கால் பண்றேன்னு சொல்லிட்டு டீலர் கட் பண்ணிட்டு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஆளை போட்டு தள்ளிடுவான். இப்ப நடந்த எல்லா சம்பவங்களையும் இங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிட்டு பயந்து நடுங்குறபடி பாத்துருப்பா. சேன பாருங்களேன், கையில ஒரு செக்க கொடுத்துட்டு, வச்சுக்கோ, இனிமே இந்த பணம் எல்லாம் உனக்குதான், எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா வாழு. ஆத்தாடி, என்ன 2 பில்லியன் பணம் கொடுக்குறான், இவனை பார்த்தா அவ்வளவு நல்ல மாதிரி தெரியலையேன்னு லைட்டா பின்னாடி திருப்பினா அது வெறும் செக்கு கிடையாது, அது ஒரு சின்ன வெடிகுண்டு. ஆம்படுதாங்க. வந்த சேன் வேலையை முடிச்சிட்டு வெளியில போகும்போது இவன் கொடுத்துட்டு வந்த பாமையும் வெடிக்க வச்சுட்டான். உண்மை சொல்ல போனா இந்த சேனை இவனோட ஆளுங்களும் ஒரு கேங்ஸ்டர் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க. இவங்களுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை யாராவது மீறாங்க அப்படின்னா எங்க போனாலும் சரி அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொல்ல வேண்டியது இந்த கேங்கோட